ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/3/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை அமாவாசை திதி மாலை 4:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:25 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இரவு 7:25 வரை, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:13 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து நாகவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக ரைவத மன்வாதி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. ஒரு வருடத்திலே மன்வாதி சார்த்தங்கள் என்று, அதாவது இந்த 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள்னு சொல்றோம் இல்லையா, அதிலே மன்வாதி என்று ஒரு 14 நாட்களை கொடுத்திருப்பார்கள். அதிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது அமாவாசை நாளாகவும் அமைந்திருப்பதால் இந்த நாளிலே முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இந்த நாளானது ஒரு கரி நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:10 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 6:21 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:34 முதல் காலை 6:09 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 9:12 முதல் 10:42 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:44 முதல் 3:15 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:10 முதல் 7:41 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:42 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:24 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.